கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 14ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே நாம் வாசிக்கிறோம் வசனத்துடைய பிற்பகுதியிலே தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே என்று சொல்லி. தேவன் யாரோடு இருக்கிறாரோ? நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ அந்த நீதிமான் என்று சொன்னால் யார்? அந்த நீதிமானுடைய சந்ததி யார்? நாம் எப்படி இருந்தால் அந்த நீதிமானுடைய சந்ததியாக இருப்பார் என்று சொல்லி இந்த நாளில் கூட நாம் தியானித்து கடன் செல்வோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. நீதிமான் என்று சொல்லும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. நீதிமானுடைய சந்ததி என்று சொல்லும்போது அவருடைய ரத்தத்தினால், விலையேறிய கல்வாரி ரத்தத்தினால் கழுவப்பட்ட தெய்வ ஜனங்களை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் தான் அந்த நாளில் அவருடைய சந்ததியாக இருக்கிறோம். இதை பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் கூட தாவீது அறிந்தபடியால் தான் சொல்லுகிறார், ஒரு சந்ததி கர்த்தரையே சேவிக்கும், அது தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்களில் கொடுப்பாங்க, பழைய நியம பக்தனுக்கே அப்படி ஒரு விசுவாச நம்பிக்கை உண்டாயிருக்கும் என்று உண்டாயிருக்குமானால் இந்த புதிய நியமத்தில் வாழ்கிற நாம் எவ்வளவு அவரிடத்தில் அவருடைய சந்ததியாக ஜீவிக்க, அவருடைய பிள்ளையாக ஜீவிக்க நான் மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக ஆண்டவருக்குள் ஜீவிக்க வேண்டும் இந்த நாளில் கூட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நீதிமானுடைய சந்ததி என்று சொல்லும்போது அது நாம் தான். அப்போ இந்த நாட்களில் கூட நாம் எப்படி ஜீவித்தால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்பதை தான் நாம் இந்த நாளில் கூட தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். அப்போ இந்த நாட்கள் கூட நாம் நீதிமானுடைய சந்ததி என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆண்டவர் நீதிமானாக அந்த பூமியில் வந்தார், நீதிபரராக வந்தார். அவர் எல்லாரையும் நேசித்தார், எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்தார். அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை அவர் என்ன பண்ணார்? அவர்களை கண்டு சந்தித்து அவர்களை அழைத்து தம்மோடு வைத்து அநேக உபதேசங்களை, சத்தியங்களை அவர் சொல்லிக் கொடுத்தார். அதுபோல் இந்த கடைசி நாட்கள் கூட நாம் கூட அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவருடைய சந்ததியாக அவருடைய வெளியேற ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். அப்படியாக கழுவப்பட்டிருக்கிற நாம், அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்கிற நாம், அவர் உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்த நாம், இந்த நாளில் கூட நாம் எப்படி இருந்தால், எப்படி காணப்பட்டால் நாம் அவருடைய சந்ததியாக காணப்படுவோம். அப்போ இந்த நாட்களில் கூட நாம் அவருடைய சந்ததியாக காணப்பட வேண்டுமானால் பாருங்கள், ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் பாருங்கள், முதல்ல பாருங்கள், அந்த 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்கள், வாயத்திறந்து அவர் சொன்னபோது என்ன சொன்னார்? முதல்ல ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்ல 5ஆம் வசனம் 3ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ இந்த நாட்களில் கூட நாம் அவருடைய சந்ததியாக ஜீவிக்க வேண்டும். அது வேண்டுமானால் நமக்கு என்ன பண்ணும்? ஒரு எளிமை வேண்டும். எளிமை என்று சொல்லும், ஆவி எளிமை என்று சொல்லும்போது அது எதை காண்பிக்கிறது? ஒரு நொறுங்குண்ட இருதயம், ஒரு தாழ்மையுள்ள ஜீவியம். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, அந்த நாளில் கூட நமக்குள்ள அந்த அப்படிப்பட்டதான ஒரு தாழ்மை உள்ள ஜீவியம் காணப்படுகிறதா? அப்போ அந்த நாட்களில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் எப்படி காணப்பட வேண்டும்? எப்படி ஜீவிக்க வேண்டும்? ஒரு தாழ்மை உள்ளவராக ஜீவிக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவருக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. அப்போ நமக்கு தாழ்த்தும் போது ஆண்டவர் நமக்கு என்ன தருவார்? கிருபை தருவார். ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் சமூகத்தில் நம்ம முழுவதுமாக தாழ்த்த வேண்டும். நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது தாழ்த்த வேண்டும், நம்மை உயர்த்தும் போது தாழ்த்த வேண்டும், அநேக நன்மைகள் நாம் கண்டுகொள்ளும் போது தாழ்த்த வேண்டும், ஆவிக்குரிய கிருபாவரங்களை தரும்போது நம்மை தாழ்த்த வேண்டும். எல்லா சூழ்நிலையும் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? நம்மை தாழ்த்த வேண்டும். பாருங்கள், அந்த பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு அந்த 6ஆம் ஸ்தலத்தில் வீட்டு இருந்தவன் தான் அந்த லூசிபர். அவனுக்குள்ளே அவன் பாருங்கள், ஆண்டவருக்கு என்றன்னு அவன் ரொம்ப வர்ஷிப் லீடர் அவன் என்று சொல்லப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அவன கரத்தில் தான் எல்லா பொறுப்பையும் ஆண்டவர் கொடுத்துருந்தார். ஆனாலும் பாருங்கள், அவனுக்குள்ளே என்ன உண்டாயிடுச்சு? மேட்டிமை உண்டாயிற்று. அதனால தான் அவன் என்ன பண்ணல? ஆண்டவர் அவன் அந்த இடத்த விட்டு தள்ளி விட்டார். அந்த பொறுப்புள்ள அந்த உத்தியோகத்தை அவனால் செய்ய முடியவில்லை, தேவனை ஆராதிக்க முடியவில்லை. அவன் என்ன பண்ணான்? நான் தேவனை போல அவரோடு கூட அவருடைய சிங்காசனம் அமருவேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான்? பெருமை பாராட்டினான்.
அதனால் பாருங்க, அவன் அந்த 6ஆம் ஸ்தலத்தில் தேவனை ஆராதிக்க முடியாதபடி அவன் அந்த இடத்தை விட்டு, அந்த பொறுப்பை விட்டு தள்ளப்பட்டான். அவன் மேட்டிமையாக நினைத்தது தான் காரணம். அப்போ இந்த நாட்கள் கூட தேவன் அதிகமாக அருவருக்கிற ஒரு பாவம் என்று சொல்லும்போது அது மேட்டின்மை, பெருமையை காண்பிக்கிறது. அப்போ அந்த பெருமை என்கிற பாவம் எங்கே உண்டாச்சு? இந்த பூமியில் உண்டாச்சு? இல்லை, இந்த பூமியில் உண்டாகவில்லை. அது உன்னதத்திலே உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்கள் கூட நாம் தேவனுக்கு முன்பாக எப்போதும் தாழ்மை உள்ளவராக ஜீவிக்க நானும் நீங்களும் மிகுந்த ஜாக்கிரதையாக, கவனமாக, ஆவியில் விழிப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியா நாம் ஜீவிக்கும்போது ஆண்டு என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு நாள் நம்ம நடத்துகிற விதத்தில் நமக்கு போதுமானவராக இருந்து சரியான பாதையில் நடத்தி நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உயர்த்துவார். நமக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் கடந்து வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்கள் கூட ஆவியில் எளிமையை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்னும் கூட பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், நாம் கூட வாசிக்கிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் கூட நாம் வாசிக்கிறோம். அங்கே கூட இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர் சொல்கிறவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த நாட்கள் கூட நாம் கூட தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்து நாம் சாந்தமும் மனத்தாழ்மையும் ஒவ்வொரு நாளும் தெய்வ சன்னதியிலிருந்து ஆண்டவரிடத்தில் படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சாந்தமும் மனத்தாழ்மையும் நம்ம ஜீவித்த தானாக உண்டாகி விடாது. இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பார்த்து, அவர் நடந்த பாதைகளை பார்த்து, அவர் இந்த பூமியில் வாழ்ந்த விதங்களை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் என்ன பண்ண வேண்டும்? அணிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நாம் என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சாந்த மனத்தாழ்மை பாருங்கள், இந்த நாட்கள் கூட இது 2 சுபாவத்தில் நான் என்ன பண்ணுறேன்? அநேகர் என்ன பண்ணுறாங்க? தவறி போகிறார்கள், வழி விலகி போகிறார்கள், தேவனை விட்டு பிரிந்து போகிறார்கள். இந்த 2 சுபாவம் ஒரு மனிதனுக்குள்ளே காணப்படும் போது மற்ற காரியங்களில் என்ன பண்ணுவான்? மனிதன் ஜெயெடுக்கத்தக்கதாக ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்வார். அதனால் இந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுவோம்? ஆண்டவருக்குள்ள தாழ்மை உள்ளவராக, சாந்தம் உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவிக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நம்மோடு நீதிமானுடைய சந்ததியோடு கூட இருப்பார். அவர் நுகத்தை நாம் நம் மீது ஏற்றுக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்குது. அவர் என்ன இந்த பூமியில் இருக்கும்போது எப்படி பாடுபட்டார்? அவர் இந்த பூமியில் இருக்கும்போது அநேகருக்கு என்ன பண்ணார்? அநேகருக்கு நன்மை செய்தார். நாம் கூட அதுபோல் நாட்கள் கூட அநேகருக்கு நன்மை செய்து, அநேகர் என்று சொல்லும்போது எல்லாருக்கும் நல்லவர் தீயவர் என்று பாராமல் நாம் என்ன அதனால ஆண்டவர் சொன்னார், சத்துருக்களை சிநேகிங்கள். அப்படியாக நாம் எல்லாருக்கும் நன்மை செய்யணும். நன்மை செய்து அவர் நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இந்த பூமியிலே போன பாதைகளை நாம் அடிச்சுவடுகளை பின்பற்றி, அதான் அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்வது, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவது, அவரை போல ஒரு எளிமையான ஜீவியம் செய்வது, ஒரு சாந்தமுள்ள ஜீவியம் செய்வது. இப்படிப்பட்டதான ஒரு ஜீவியத்தை நாம் செய்யும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நம்ம என்ன பண்ணுவார்? நம்மை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுப்பார். நம்ம என்ன நடத்துகிற விதத்தில் போதுமானவராக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த நாட்கள் நாம் எப்படி காணப்படுகிறோம்? நமக்குள்ள அந்த சாந்தம் காணப்படுகிறதா? அந்த மனத்தாழ்மை காணப்படுகிறதா? அந்த சாந்தமும் மனத்தாழ்மை நமக்குள் இருக்கும்போது மாத்திரமே நாம் அவருடைய சந்ததியாக அந்த பூமியிலே ஜீவிக்க முடியும். நாம் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? இளைப்பாறுதலே தருவேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்படியாக நம்ம அவர் நுகத்தை ஏற்றுக்கொண்டு நாம் அவரிடத்துல கற்றுக்கொள்ளும் போது ஆண்டு நமக்கு என்ன பண்ணுவாராம்? இளைப்பாறுதல் தருவேன்றார். அப்போ இந்த வசனத்தின் பிரகாரமாக நாம் அவருடைய சந்ததியாக ஜீவிக்கும் போது இந்த பூமியிலே நமக்கு என்ன பண்ணுறாரு? இளைப்பாறுதல் தருகிறார். இந்த பூமியிலே நம்முடைய ஆத்மா இளைப்பாறும் போது மாத்திரமே நாம் நித்தியத்தில் தேவனோடு கூட இளைப்பாற முடியும். தேவனுடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட சமாதானமாக சந்தோஷமாக நாம் ஜீவிக்க இருக்க முடியும். இந்த பூமிக்குள்ளேயே இருக்கும்போது நமக்குள்ள சாந்தம் இல்லை, மனத்தாழ்மை இல்லைன்னா எப்படி நாம் அவரோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட இருப்போம். அதனால் அந்த நாளில் கூட நாம் இந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் அதிகமாக அணிந்து கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்க நம்மை முழுவதுமாக தேவனுடைய கரத்திலே ஒப்படைக்க வேண்டும். அப்படியாக நம்மை ஒப்புவித்து நம்ம அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் நடக்கும்போது
நிச்சயமாகவே தேவன் ஒவ்வொரு நாளும் அந்த சாந்தத்தையும் மனத்தாலுமே நமக்கு கற்றுக் கொடுத்து நாம் அவருக்கு பின் செல்லும்படியாக அவர் நமக்கு உதவி செய்து நமக்கு இந்த பூமியில் நம்ம ஆத்மாவிலே ஒரு பெரிதான இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த நாளில் கூடிய நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? உங்கள் ஒவ்வொருடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நாம் நீதிமானுடைய சந்ததியாக இந்த நாளில் கூட ஜீவித்து கொண்டிருக்கிறோமா? இல்லை நீதிமானுடைய சந்ததி என்கிற பெயரை மாத்திரம் தரித்தவர்களாக அந்த பூமியில் அவருக்கு பிரியமில்லாமல் காணப்படுகிறோமா? இந்த நாளில் கூட நமக்குள்ள ஒரு பெரிதான சாந்தத்தையும் மனத்தாலுமே அணிந்து கொண்டவர்களாக நாம் ஜீவிக்க நம்மை முழுவதுமாக தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தம், அதாவது சிலுவையின் மரண பரிந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் கூட பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட ஆண்டவர் பாருங்க, அவர் சிலுவை பரியந்தம் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ இந்த வசனத்தின் பிரகாரம் நாம் ஒவ்வொரு நாள் நமக்குள்ள என்ன காணப்படணும்? தாழ்மை காணப்பட வேண்டும். தாழ்த்தி கொண்டே நம்மை தாழ்த்தி நாம் தேவனோடு நடக்க, தேவனுக்கு இஷ்டமானதை செய்ய, அவரை சாந்தத்தை மனத்தாலுமே அணிந்து கொண்டவர்களாக, நம்ம ஆவியில் ஒரு எளிமை உள்ளவர்களாக நம்மை ஜீவிக்க, நம்மை முழுவதுமாக தேவனுடைய கரத்தில் ஒப்படைக்க வேண்டும். அப்படியா நாம் ஜீவிக்கும் போது மாத்திரமே நாம் அவருடைய சந்ததியாக இருக்கிறோம், அவருடைய சந்ததியாக ஜீவிக்கிறோம். அவருடைய சந்ததியாக அவர் உள்ளத்தில் உள்ளதை, அவர் மனதில் உள்ளதையெல்லாம் நிறைவேற்ற பிரயாசப்படுகிறோம். இதனால் நாம் எப்படி காணப்படுகிறோம்? எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த நாளில் கூட நம்ம முழுவதுமாக தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போமாக. நம்முடைய குறைவுகளுக்காக மனஸ்தாபப்படுவோமாக. ஆண்டவரே, நான் உம்முடைய சந்ததியாக ஜீவிக்க என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்வோமாக. நம்முடைய குறைவுகளுக்காக குற்றங்களுக்காக மனஸ்தாபப்படுவோமாக. நமக்குள் காணப்படாத அந்த சாந்தமில்லாத சுபாவத்திற்காக, நமக்குள் காணப்படுகிற அந்த தாழ்மையில்லாத சுபாவத்திற்காக நாம் கூட தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே உம்முடைய மனத்தாழ்மை எனக்கு தாரும், உம்முடைய சாந்த குணத்தை எனக்கு தாரும். நீர் கூட இந்த பூமியில் வாழ்ந்தபோது சிலுவை பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி உண்மையே உங்களை தாழ்த்தினீங்கப்பா. அதுபோல் இந்த நாட்களில் கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்தவராகி எங்களை முழுவதுமாக தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி இந்த நாளில் கூட நாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமாக. தாழ்மைக்கும் இன்னும் கூட வாசிக்கிறோம், தாழ்மைக்கும் கீழ்ப்படுதலுக்கும் வருகிற பலன் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் என்று சொல்லி நீதிமொழி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாட்கள் கூட நாம் தாழ்த்தும் போது, நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? ஐஸ்வர்யத்தை தருகிறார், கனத்தை தருகிறார், மகிமையை தருகிறார். ஆனால் அந்த நாளில் கூட நம்ம முழுவதுமாக தாழ்த்துவோம், தேவனுடைய கருத்தில் ஒப்படைப்போம். கர்த்ததாமே இந்த வசனங்களாக நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளில் கூட நீ எங்களோடு பேசி நல்ல வார்த்தைகளுக்காக சோத்துறோம். அப்பா, நீ நீதிமானுடைய சந்ததியோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறப்பா. அந்த வசனம் பிரகாரம் இந்த நாளில் கூட ஆண்டு உங்களுடைய பிள்ளைகளா எங்களோடு கூட எங்களை நடத்துகிறீரப்பா. இந்த வசந்த பிரகாரமாக அந்த நாளில் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக, நீர் ஆண்டவரே மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக உம்மை தாழ்த்தியது போல நாங்களும் எங்களை தாழ்த்த எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீங்க. அப்போது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்கப்பா. இந்த வசந்த பிரகாரமாக நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபதாரும் எங்களை இந்த பூமியில் இளைப்பாறுதலோடு நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்குற உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க. உங்கள் நன்மையினால் கிருபையினால் நிரப்புங்க. உங்கள் ரத்த கோட்டைகள் அக்கனி கோட்டைகள் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. கனமகிமை செலுத்துக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.